கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் டேஸ்ட்டாக, கொஞ்சம் காரசாரமாக, திருப்தியாக ஒரு டிஷ் செய்யலாமா? வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது புதினா புலாவ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 கட்டு புதினா, 8 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இங்கே 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஸ்பைசஸ், ஒரு 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், ஒரு பாதி ஜாவித்ரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய், எண்ணெய், தயிர், கார்னிஷ்க்கு கொஞ்சம் முந்திரி. இதுக்கு தேவையான எண்ணெயும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை 2 முறை கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சுடுங்க. அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடாகட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இந்த கருப்பு ஏலக்காய் இந்த புலாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனையை கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அரோமா வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பரான ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இருக்குது. சூப்பரான ஒரு வாசனை வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த புதினா பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூடயே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு சுகர் போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ அந்த க்ரீன் கலர் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் புதினாவை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புதினா விழுது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். நம்ம ரைஸில் அந்த தக்காளி தெரியவே கூடாது. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக விடலாம். இதை சும்மா ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். விசிலெல்லாம் போட வேண்டாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 2-3 டைம்ஸ் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி தண்ணியும் ரைஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு 50% வெந்து வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சேர்ந்து சமமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் தான் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அது சிம்மில் வைங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா நீளமாக நல்லா வெந்து வந்திருக்கு. இதை உடனே கிளற வேண்டாம், ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். நம்ம இதே மெத்தடில் பிரியாணி பாத்திரத்துலேயும் நம்ம தம் பிரியாணி செய்கிற மாதிரி இந்த புதினா புலாவை செய்யலாம். இப்போ ஃபைனலாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்த பிறகு நம்ம ரைஸை மெல்லமாக மிக்ஸ் பண்ணலாம்.
பாருங்கள், நல்லா பளபளன்னு உதிரியாக புதினா வாசத்தோட கமகமன்னு நம்ம புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆனியன் ரைத்தா சூப்பர் காம்போ. ஆமாங்க, டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ், செமையாக இருந்ததுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு போயிடலாங்க. இப்போ நான் ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு எதனா ஒரு சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். நான்வெஜ் ஆர் எனி வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். டெஃபினட்டாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் வில்மா. பாய்.